Hello guys, welcome back to my channel. First of all, நான் இந்த vlogல என்ன செய்ய போகிறேன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். சம் ஹெல்த் இஷ்யூஸால் என்னால் vlogs கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ இனிமேல் அப்படி இருக்க போகிறதுல நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு vlogs ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று நான் அப்லோட் பண்ணத்தான் போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாபின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ராயிங் பண்ணுறதுக்கு, ட்ராயிங்கை கலர் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ சடனாக பிளான் ஆச்சு. சரி, அதுக்கான திங்ஸ் என்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் இருக்கிறத வச்சு தான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் அந்த ப்ராப்பராக செய்வோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வாங்க போகலான்னு சொல்லி நான் நேற்று புக் ஷாப்புக்கு போனேன். ஸோ போயிட்டு அதோடு சேர்த்து நான் சம்டைம்ஸ் எனக்கு டைம் கிடைக்கிறப்போலாம் நான் நியர்பை உள்ள லைப்ரரிஸ் போவேன். புக்ஸ் கொஞ்சம் ரீட் பண்ணுவேன். ஏன்னா என்னோட ரீட் பண்ணுற ஸ்கில்லும் அதிகரிக்கணும். ஏன்னா நான் புக் ரீட் பண்ணாலே தூங்கிடுவேன். எனக்கும் புக் ரீடிங்க்கும் செட்டே ஆகாது. ஸோ பட் இருந்தாலும் புக் ரீட் பண்ணால் நல்லன்றதுக்காக வேண்டி நான் அதுக்காக வேண்டி லைப்ரரி போவேன். அப்போ கொஞ்சம் எனக்கு புக் ரீடிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால் புக் ஷாப் போனதுனால நான் கொஞ்சம் பார்த்து ஒரு இப்போ தானே ஸ்டார்டிங் பிகினர்னா, ஸோ அதனால் ஒரு புக்கும் வாங்கினேன். ஸோ என்னென்ன திங்ஸ் நான் அந்த லைப்ரரி போயிட்டு நேற்று வாங்கினேன், ப்ளஸ் எனக்கு பிடிச்ச ஒரு ட்ராயிங் ஒன்று நான் வரைஞ்சி அதுக்கு கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் நான் புக் ஷாப் போனேன். சரஸ்வதிக்கு தான் போனேன். இப்போ நான் சரஸ்வதியில் போயிட்டு வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு சரஸ்வதி புதுசாக இங்கே வத்தலையில் போட்டதுக்கப்புறம் நான் கிடைக்கல. இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் பெருசாக நிறைய திங்ஸ் வாங்கலை. ஃபஸ்ட்டு நான் இந்த ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு புக் வாங்கினேன், ஒரு ஸ்டோரி புக். அது பெரிய விலையில் 1900 தான், 1900க்கு ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ இது வாங்கினேன். இது ஒரு ஃபேமஸ் ஆத்தர்னால இந்த ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணதுனால நான் இதை வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொன்னேன்ல, அடல்ட் கலரிங் புக் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறைய பேஜஸ், அதுவும் பெரிய விலையில், அதுவும் இந்த 650 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அதுவும் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் அது வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறமா நான் எடுத்தேன் ஒரு ஸ்கெட்ச் புக். அதாவது ட்ராயிங் பண்ணுறதுக்கு, கலர் பண்ணுறதுக்கு, எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் பெரிய விலை வைக்கலை. ஸோ அது வாங்கினேன். நிறைய பேஜஸ் இருக்குது. அது சும்மா ட்ராயிங் பேப்பர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஏன்னா கலர் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி. ஸோ நான் அந்த சொன்னேன்ல அடல்ட் கலரிங் வாங்கினேன். ஸோ அதுக்கு பென்சில் கலர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஈச் பேஜில் இது ட்ராயிங் பண்ணியிருக்கும் போது அது சோக்லலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா வீணாக போயிடும். அதனால தான் நான் பென்சில் கலர் வாங்கினேன். அதுவும் பெரிய விலை இல்லை. அண்ட் ஸோ நான் ஒரு ப்ரஷ் வாங்கினேன். ப்ரஷ்ஷு தாங்க விலை. இந்த ஒரு ப்ரஷ் தான் வாங்கினேன், அது 610 ரூபா. என்கிட்ட வீட்டில் ஒரு 2-3 ப்ரஷ்ஷஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுகளை மிக்ஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெயிண்ட், அக்ரலிக் பெயிண்ட் வாங்கினேன். அது கெமல் பிராண்டடை. அதில் பார்த்திங்கன்னா 10 கலர்ஸ் இருக்குது. 10 கலர்ஸோட 2 கென்வா போர்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அது சீப்பாக இருந்துச்சு. அது 1800 மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வாங்கினேன். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கினது, பர்ச்சேஸ் பண்ணேன். இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கே 5720 மாதிரி வந்துருச்சு அந்த பில்லு. ஸோ வாங்க இப்போது நாங்கள் எல்லாமே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஒரு அவங்க கென்வா போர்ட் கொடுத்துருக்காங்கல்ல 2. ஸோ அந்த கென்வா போர்ட் 2 பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ராயிங் பண்ணியே தான் இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த ட்ராயிங் பண்ணதை நம்ம கலர் பண்ணணும்.
ஸோ நான் ஃபஸ்ட்டு அத பண்ண போறேன். அதில 2 இருந்துச்சு. ஒண்ணு பி ஹேப்பி அண்ட் பி கைண்ட். உங்களுக்கு விளங்குதோ தெரியல வீடியோல. நான் பி ஹேப்பின்றத தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்.
நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல, நீங்கள் காமிச்சா அவங்களுக்கு விளங்குதோ தெரியல. அன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளவர் நான் அவங்க ரெஃபரன்ஸாக கொடுத்து அதை பார்த்தே தான் நான் செய்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு பர்பிள் கலர், ஒரு ஒரு டார்க் இல்லாமல் ஒரு லைட் பர்பிள். ஸோ இதில் வந்து பர்பிள் இல்லாதனால நான் கலர் 2 மிக்ஸ் பண்ணி தான் வந்து இதுக்கு ஃபினிஷிங் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து பெரிய நான் சொன்னேன்ல பெயிண்டிங்க்குன்னு வேறையாக நிறைய திங்ஸ் இல்லை, பேசிக் திங்ஸ் வச்சு தான் நான் செய்கிறேன். ஸோ அதனால் நான் ஒரு ஜஸ்ட் நார்மல் பேப்பர் ஒன்று எடுத்து அதில் வந்து ப்ளூ கலரும் என்கிட்ட இருக்குது டார்க் ப்ளூ, அதுவும் ரெட்டும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். அது மிக்ஸ் பண்ணால் பர்பிள் வரும், ஆனால் டார்க் பர்பிள் தான் வரும். ஸோ அந்த பிக்சரில் இருக்க மாதிரி பர்பிள் வேணும்னா நாங்கள் கொஞ்சம் ஒயிட்டும் ஆட் பண்ணணும். இப்போ இது 3ம் ஆட் பண்ணால் தான் அந்த கலரில் வரும். நான் இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் அதே கலரில் வந்துச்சு எனக்கு, நீங்களும் பாருங்கள். ஸோ எப்போவுமே எங்களுக்கு வந்து 10 கலர் தான் இருக்குது, 5 கலர் தான் இருக்குதுன்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். ஒன்றோடு இன்னொன்று சேர்க்கும் போது இன்னொரு கலர்ஸ் வரும். இப்போ வந்து இதில் நான் இன்னொன்றும் செஞ்சேன், பட் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. அதில் வந்து லைட் ப்ளூ தான் அந்த ஒரு ஃப்ளவருக்கு இருந்துச்சு. நான் வந்து ப்ளூவையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணோன்னே அது ஒரு லைட் ப்ளூ மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் எப்போயுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அழகாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பயப்பட தேவையில்ல. கண்டிப்பாக எங்ககிட்ட 24 கலர்ஸ், 36 கலர்ஸ் அப்படி எல்லாமே நாங்கள் வச்சுருக்கணும். க்ரீனுன்னா க்ரீனில் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கணும், எல்லோவில் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு தேவையானது இருக்கிற கலர்ஸ்லையே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். பட் இந்த பிங்க் கலரை இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்கியிருக்கணும். எனிவே நான் ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற மாதிரி ஃபைனல் லுக் வந்துருச்சு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது என்னோட ஓன் ஸ்டைலில் நான் ஜஸ்ட் பண்ண ஒரு ட்ராயிங். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய க்ரீன் ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதில் இருக்கிறது வந்து டார்க் க்ரீன் தான், அதுக்கு ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி லைட் கலராக அப்படிலாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபைனல் வரைக்கும் பாருங்கள். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் இனிமேல் கண்டிப்பாக கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறேன்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். ஓகே, பாய் கைஸ்.